Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. மக்களவை தேர்தலில் போட்டியிட தற்போது வரை 1000க்கும் அதிகமானோர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். வேட்புமனு தாக்கலுக்கு இறுதி நாள் என்பதால் மக்களவை தேர்தலில் போட்டியிடுவோர் தங்கள் வேட்புமனுக்களை தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் தாக்கல் செய்தனர். அந்த சமயத்தில் சில தள்ளுமுள்ளுகள், வாக்குவாதங்கள் நடந்தன. பாரதிய ஜனதா மாநில தலைவரும் கோவை வேட்பாளருமான அண்ணாமலை கோவை ஹோசூர் சாலையிலிருந்து 100க்கும் மேற்பட்ட தொண்டர்களுடன் பேரணியாக வந்து வேட்புமனுவை தாக்கல் செய்தார். முன்னதாக கோவையில் உள்ள பிரசித்தி பெற்ற கோணியம்மனை வழிபட்ட பின் அண்ணாமலை வேட்புமனுவை தாக்கல் செய்தார். கரூரில் அமைச்சர்கள் சக்கரபாணி, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோருடன் சென்று காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி வேட்புமனு தாக்கல் செய்தார். திருவள்ளூர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் சசிகாந்த் செந்தில் கூட்டணி கட்சியினருடன் வேட்புமனு தாக்கல் செய்தார். தெருக்கூத்து மேலதாளத்துடன் ஊர்வலமாக வந்து அவர் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தேர்தல் விதியை மீறி 6 நபர்களுடன் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்தார். காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தியதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதையடுத்து திருவள்ளூர் மாவட்ட காங்கிரஸ் தலைவரும் பொன்னேரி எம்எல்ஏவுமான துரை சந்திரசேகர் வேட்புமனு தாக்கல் அறையிலிருந்து வெளியேறினார். நீலகிரி தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் ராசா உதகையில் உள்ள கலைஞர் அறிவாலயத்திலிருந்து வாகனம் மூலம் உதகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அதிகாரியான மு அருணாவிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். சேலம் தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் அண்ணாதுரை வேட்புமனு தாக்கல் செய்ய வந்தபோது அவருடன் வந்த 50க்கும் மேற்பட்டோர் தங்களையும் உள்ளே அனுமதிக்குமாறு காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தேர்தல் விதிமுறைகளின்படி அனைவரையும் உள்ளே அனுமதிக்க முடியாது என்று காவல்துறையினர் கூறியும் கலைந்து செல்லாததால் இருதரப்பினருக்கும் இடையே லேசான தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. கன்னியாகுமரியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் விஜய் வசந்த் நாகர்கோவிலில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். மத்திய சென்னை தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் தயாநிதி மாறன் ஷெனாய் நகரில் உள்ள மாநகராட்சி வட்டார துணை ஆணையர் அலுவலகத்தில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். மயிலாடுதுறை தொகுதியில் பாமக வேட்பாளர் ம.க. ஸ்டாலின் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் புடைசூழ வேட்புமனு தாக்கல் செய்தார். வேட்டி பனியனில் நெல்மணிகளை கழுத்தில் மாலையாக போட்டபடி ஏர்கலப்பையுடன் 2 மாடுகளை ஓட்டிக்கொண்டு இவர் பேரணியாக வந்தார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு 100 மீட்டர் முன்பாக தடுப்புகள் அமைக்கப்பட்ட நிலையில் அதனை மீறி கூட்டணி கட்சியினர் வர முயற்சித்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. புதுச்சேரி மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் கூட்டணி தலைவர்களுடன் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். முன்னதாக சாரம் அமைத்ததிலிருந்து கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் 500க்கும் மேற்பட்டோருடன் ஊர்வலமாக வந்தார். 5 பேர் மட்டுமே உள்ளே செல்ல அனுமதிக்கப்பட்ட நிலையில் கூடுதலாக கட்சியினரை உள்ளே அனுமதிக்க வலியுறுத்தி திமுகவினர் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் கடும் வாக்குவாதம் செய்து காவல்துறையினருடன் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.